Hi students, 4th chapter inverse trigonometric functions, exercise 4.3. Now we are going to see the tangent function and the inverse tangent function. Okay, in this tangent function, domain R except 2n plus 1 pi by 2 n belongs to Z, range equal to R. Already we have seen. Okay, now the tangent function y equal to tan x has period pi. Tangent function period pi. Okay, next the graph of the tangent function. The graph of the tangent function, this one is a graph. Okay, now tan 0 0, tan pi by 2 infinity, pi by 2 minus pi by 2 minus 3 pi by 2 3 pi by 2 வழியெல்லாம் என்னது diagram pass ஆகாது. Okay, this one is a tangent function. Period pi ன்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், minus pi by 2 to plus pi by 2 க்கு in between value தான் நம்ம period pi. Okay, இந்த value தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். Okay, next properties of the tangent function. The graph is not continuous. இங்கே பார்த்தாலே தெரியும் கோ அப்படி கண்டினியூஸாக இருக்காது. இந்த பை பை டூலெலாம் டயக்ராம் வராது இல்லையா. இப்போ இந்த கிராஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அண்ட் ஹேஸ் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2 n belongs to Z. Next, the partial graph is symmetrical about the origin for minus pi by 2 to less than x less than pi by 2. Symmetrical about origin. Next, infinitely many vertical asymptote x equal to 2n plus 1 pi by 2. The line தான் என்னது vertical asymptote. Next, the tangent function has neither maximum nor minimum. Maximum, minimum கிடையாது. Okay. Next, the inverse tangent function and its properties. Inverse tangent function, tan inverse of x, domain R. Range வந்து இங்கே domain இருக்கும். Okay. Now range equal to minus pi by 2 to plus pi by 2. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பீரியட், பீரியட் பைன்றதுனால ரேஞ்ச் என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2 வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன், திஸ் ஒன் இஸ் அ டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2க்கு இடையில் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் வரும். tan inverse of x, tan inverse of x நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2 எக்ஸில் உள்ளது ஒய்க்கு மாறிடும். மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2. நவ் ஸோ 1 2 3 2 4 6 8ன்னு எடுத்துருக்காங்க, இங்கே 1 2 3ன்னு எடுக்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்துடும். ஒய் ஆக்சிஸ் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் வரும், எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். tan 0 0. ஓகே, tan 0 0, பாசிட்டிவ் சைடு டயக்ராம் தள்ளி போகுது இல்லையா, பார்த்துக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இங்கே டயக்ராம் போட்டுக்கணும், பாசிட்டிவ் சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் இஸ் அ tan x, திஸ் ஒன் இஸ் அ tan inverse of x. Okay, now we are going to see 4.3 for sum. Find the domain of the following function. Tan inverse of root of 9 minus 6 square. Okay, but tan inverse of root of 9 minus 6 square, domain of tan inverse of x R. Domain of tan inverse of R. R na என்ன அர்த்தம், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. பட் டொமைன் ஆஃப் tan inverse of x equal to மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ஓகே, ரூட் டேர்ம் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக இன்சைடில் பாசிட்டிவ் டேர்ம் தான் இருக்கணும், நெகட்டிவ் டேர்ம் வரக்கூடாது. வந்தால் ரூட் இஸ் நாட் டிஃபைன்ட் இல்லையா. இப்போ பாசிட்டிவ் டேர்ம் இருக்கிறதுனால இஸ் ரியல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் 9 மைனஸ் 6 ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, பாசிட்டிவ் மட்டும்தான். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இப்போ 9 மைனஸ் 6 ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இப்போ 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கிறேன் இதை, மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம் இந்த டேர்ம். அப்போ டொமைன் ஈக்குவல் டு மைனஸ் 3 கமா 3 க்ளோஸ்டு இன்டர்வல் ஈக்குவல் டு இருக்கிறதுனால மைனஸ் 3 கமா 3. ஓகே, செகண்ட் பார்ட் 1 by 2 tan inverse of 1 minus x square minus pi by 4. For sum, second part 1 by 2 tan inverse of 1 minus x square minus pi by 4. Okay,
இந்த பார்ட்டில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் ஆரில் உள்ள எந்த வேல்யூனாலும் போடலாம். தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதனால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். பட் த டொமைன் இஸ் ஆர். ஓகே, ஆரில் உள்ள எந்த வேல்யூனாலும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அல்லது டொமைன் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 5π/4 tan inverse of tan minus π/6. Okay, see the one property y equal to tan inverse of x means if and only if x equal to tan y. Tan inverse of x equal to x for any real number x. Tan inverse of x na எந்த real number இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ tan inverse of tan x equal to x na if and only if minus π/2 less than or equal to x less than π/2. இந்த இன்டர்வலில் இருந்தால் தான் இந்த டேர்ம் tan inverse of tan x x ஆகும். பட் tan inverse of x வந்து எந்த ரியல் நம்பர் இருந்தாலும் நம்ம எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, யூஸிங் தட் இப்போ tan inverse of tan x, tan inverse of tan 5π/4. இப்போ 5π/4 போட்டோன்னா 5 இன்ட்டு கேன்சல் பண்ணால் 45 to 25. ஓகே, சின்ஸ் த tangent ஃபங்க்ஷன் ஹஸ் பீரியட் பைன்றதுனால tan 5π/4ல் tan 5π/4 வந்து மைனஸ் π/2 to ப்ளஸ் π/2க்குள்ளே வரணுன்றதுக்காண்டி என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸ் பையால் சப்ராக்ட் பண்ணுறேன். பீரியட் பை இருக்கிறத நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ tan 5π எல்சிஎம் மைனஸ் 4π டிவைடட் பை 4. சிம்பிளிஃபை tan π/4. இப்போ tan π/4 tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 π/4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சேன், இந்த டேர்முக்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், tan π/4 கண்டுபிடிச்சிருக்கோம். tan π/4 இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4 மைனஸ் π/2 to ப்ளஸ் π/2க்குள்ளே இந்த இன்டர்வலுக்குள்ளே π/4 இருக்குது. அதனால் அப்படி எழுதிக்கலாம். ஓகேயா, இப்போ இந்த டேர்ம் பெரிய டேர்மாக இருக்கிறதுனால பீரியட் பையை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் tan மைனஸ் π/6. மைனஸ் π/6 இந்த இன்டர்வலில் இருக்கும். அதனால் டைரெக்டாக எழுதிக்கலாம். மைனஸ் π/6 belongs to minus π/2 comma π/2. Next, third sum, find the value of tan inverse of 7π/4. Tan inverse of 1947. Tan inverse of minus 0.2021. இப்போ tan inverse of இருந்தால் என்ன சொன்னேன், எந்த ரியல் நம்பர் வந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ tan inverse of 7π/4 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ tan inverse of 7π/4 equal to இந்த டைம் வரும்போது என்னது tan inverse of y. ஓகே, இப்போ ரெண்டு tan inverse இருக்கா, இப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா y equal to 7π/4. 7π/4 டேர்ம் அப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ tan inverse of 1947 ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டேர்ன் இந்த சைடு வரும்போது tan inverse of y equal to 1947. ஓகே, நெக்ஸ்ட் tan inverse of minus 0.2021 equal to y. Okay, tan inverse of y. But tan inverse of minus 0.2021 equal to tan inverse of y. Therefore, y equal to minus 0.2021. Get a answer. Okay. Fourth sum, find the value of tan cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2. Sin tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. Third one, cos sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. Okay, now fourth sum, tan cos inverse of 1/2 sin inverse of minus 1/2. First take cos inverse of 1/2 equal to y. Okay, அப்போ cos y equal to, cos inverse go to that side, cos y. Cos y equal to 1/2. 1/2 means which angle? Cos π/3. 1/2 cos π/3 equal to 1/2. Okay, அப்போ y equal to π/3. ஈக்குவேட் பண்ணால் y equal to π/3. ஓகே, ஒய்யின் எதை எடுத்தோம், cos inverse of 1/2. அப்போ cos inverse of 1/2 equal to π/3. ஓகே, similarly sin inverse of minus 1/2 equal to y. இப்போ sin y equal to minus 1/2. ஓகே, minus 1/2 which angle? sin minus π/6. sin 30 இல்லையா, மைனஸ் இருக்கிறதுனால minus 30. இப்போ y equal to minus π/6. ஓகே, இப்போ sin inverse of ஒய்க்கு பதிலாக எடுத்தோம், sin inverse of minus 1/2 equal to minus π/6. இப்போ ப்ராக்கெட்டில் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சேன், π/3. செகண்ட் டேர்முக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சேன், minus π/6.
சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ tan பை பை 3 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் பை பை 6. ஓகே, இப்போ சிம்பிளை பண்ணால் பை பை 3 ப்ளஸ் பை பை 6. Now taking LCM, 6 LCM multiplied by 2 both the numerator and denominator. அப்போ 2 பை ப்ளஸ் பை இல்லையா, 6 வரணும்னா இங்கே மேலே இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 பை பை 6. அப்போ 2 பை ப்ளஸ் பை டிவைடட் பை 6, 3 பை பை 6 கேன்சல் பண்ணால் பை பை 2. tan pi by 2, tan pi by 2 value infinity, undefined. Okay, second part, sin tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5. Okay, and the previous sumல எனக்கு 1 by 2 minus 1 by 2 sin cosல வேல்யூ தெரிஞ்சிச்சு. பட் இந்த இதில் tan inverse of 1 by 2 வேல்யூ எனக்கு டேர்னில் கிடையாது. இப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ tan inverse of 1 by 2 equal to xன்னு எடுத்துக்கிறேன். tan x equal to 1 by 2. tan x equal to 1 by 2. Then opposite by adjacent formula, tan formula opposite by adjacent. இப்போ hypotenuse கண்டுபிடிக்க போகிறேன். hypotenuse square equal to opposite square plus adjacent square. Okay, opposite square 1 square 1, adjacent square 2 square 4. அப்போ 1 plus 4 equal to 5. அப்போ hypotenuse square equal to 5, hypotenuse equal to root 5. Okay, sin x எழுதிக்கிறேன். sin x formula என்னது, opposite by hypotenuse, opposite value 1, 1 by root 5. cos x formula adjacent by hypotenuse, அப்போ adjacent value 2, 2 by root 5. ஓகேயா, tan xல இருந்து நான் sin x cos x கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு cos inverse of 4 by 5, cos inverse of 4 by 5 நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ cos y equal to 4 by 5. cos நம்ம எப்படி எழுதலாம், adjacent by hypotenuse, இது adjacent hypotenuse. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு hypotenuse ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு hypotenuse ஸ்கொயர் மைனஸ் adjacent ஸ்கொயர். hypotenuse 5, then 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, 25 மைனஸ் 16 9. அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மீன்ஸ் ஆப்போசிட் ஈக்குவல் டு 3. sin y கண்டுபிடிக்கிறேன். sin y ஈக்குவல் டு ஆப்போசிட் பை hypotenuse, ஆப்போசிட் வேல்யூ 3, hypotenuse வேல்யூ 5. ஓகேயா, நம்ம என்ன எடுத்தோம், cos y இங்கே இருக்குது, நான் sin y கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா, sin y கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ sin இந்த டேர்மில் என்ன பண்ணுறோம், sin இங்கே இதை என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம், இது என்ன எடுத்தோம், ஒய்ன்னு எடுத்தோம். இப்போ sin x மைனஸ் ஒய், sin x மைனஸ் ஒய். இப்போ நான் x மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். sin x மைனஸ் ஒய் ஃபார்முலா sin a மைனஸ் பி ஃபார்முலா, sin a cos b மைனஸ் cos a sin b. ஏபிக்கு பதிலாக எக்ஸை போட போகிறோம். sin x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு sin x cos y மைனஸ் cos x sin y. sin x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 by root 5. cos y வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4 by 5. cos x வேல்யூ 2 by root 5 கண்டுபிடிச்சிருக்கோம். sin y வேல்யூ 3 by 5 கண்டுபிடிச்சிருக்கோம். now 5 root 5, 5 root 5 denominator. Okay, இப்போ 4 by 5 root 5, 6 by 5 root 5 denominator equal LCM 5 root 5. Okay, subtract 4 minus 6, 4 minus 6 minus 2, 4 minus 6 minus 2. denominatorல எனக்கு root term இருக்கிறதுனால both the numerator and the denominator multiplied by the value root 5 root 5. ஓகே, ரூட் 5 நான் ரிமூவ் பண்ணணும், ரூட் வரக்கூடாது எனக்கு டினாமினேட்டில். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ரூட் 5ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் மைனஸ் 2 root 5 ஆகும். root 5 into root 5 5, 5 into 5 25. இப்போ மைனஸ் 2 root 5 divided by 25. ஓகே, தேர்ட் ஒன் cos sin inverse of 4 by 5 மைனஸ் tan inverse of 3 by 4. ஃபஸ்ட்டு டேர்மை நான் என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்ன்னு இடத்துல sin x equal to 4 by 5. sin formula opposite by hypotenuse. ஓகே, இப்போ adjacent side கண்டுபிடிக்கணும். அப்போ adjacent square equal to hypotenuse square minus opposite square. hypotenuse value 5, 5 square 25, opposite value 4, 4 square 16, subtract 9. அப்போ adjacent square equal to 9, adjacent equal to 3 root. ஓகே, நெக்ஸ்ட்டு cos x கண்டுபிடிக்கணும். sin x எனக்கு தெரியும், cos x கண்டுபிடிச்சிக்கிறேன். cos x formula adjacent by hypotenuse, hypotenuse value 5, 3 by 5. next second term y ன்னு எடுக்க போகிறோம். tan inverse of 3 by 4 equal to y. okay, அப்போ tan y equal to 3 by 4 equal to tan value opposite by adjacent,
opposite by adjacent, hypotenuse கண்டுபிடிக்கணும். Hypotenuse square equal to opposite square plus adjacent square. Opposite square value, that is 3 square 9. Adjacent value 4 squared 16. Add this value 25. இப்போ hypotenuse squared equal to 25, hypotenuse equal to 5. ஓகே, இப்போ நான் tan y தெரியுது, அப்போ நான் sin y கண்டுபிடிக்கணும், cos y கண்டுபிடிக்கணும். sin y ஃபார்முலா opposite by hypotenuse, opposite 3 by 5. cos y adjacent by hypotenuse, that is 4 by 5. ஓகே, now இந்த பிளேஸில் இந்த டேர்ம் என்ன எடுத்தோம், x எடுத்தோம், இந்த டேர்ம் என்ன எடுத்தோம், y எடுத்தோம். அப்போ cos x minus y, அப்போ cos x minus y equal to formula cos x cos y plus sin x sin y. Already you know the formula, okay? Cos x minus y equal to cos x cos y plus sin x sin y. Cos x value 3 by 5. Cos y value 4 by 5 plus sin x value 4 by 5. Sin y value 3 by 5. Okay, but 12 by 25 plus 12 by 25 equal to 24 by 25. Okay, we get a answer. Okay, the term la நமக்கு சைனோட நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் 45, 30, 60, 90 இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தால் டைரெக்டாக நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இல்லைன்னா அதை எக்ஸு ஒய்ன்னு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.